கடைசியாக இந்த வீட்டு முன்னாடிலேருந்து இப்போ தான் vlog போட போகிறோம். இதுதான் கடைசி வீடியோவாக இருக்கும். இனிமேல் வந்து எல்லாம் புது வீட்டிலேருந்து இருக்கும். எப்படி இவ்வளோ ரணகாலத்தையும் ஒரு குதூகலம் பண்ணுறீங்க? இல்லைடா, நைட் ஷிஃப்ட்டுங்கிறதுனால கொஞ்சம் பாடி கரெக்டாக மெயின்டைன் பண்ணணும். ஏன்னா டார்க் சர்க்கிள் அந்தரைக்கும் டார்க் சர்க்கிள் ஒத்தாது. தங்கரைக்கே வீடு இல்லாமல் தொலைச்சி விட்டாங்க. இதில் ஒரு டார்க் சர்க்கிள் முக்கியமாக குமார். அந்த மாதிரி ஒரு சம்பவம் நாங்கள் பண்ணியிருக்கோம், வீட்டை விட்டு துரத்துற அளவுக்கு. பொண்ணுங்களை கூப்பிட்டு வச்சு டான்ஸ் ஆடினியாம்மா, அதுதான் ஓனர் சொன்னாங்க. அது நான் இல்லை, உனக்கே தெரியாது நான் இல்லைன்ட்டு. ஆரே பிள்ளைப்பாரு அப்படிங்கிற அந்த பாட்டுக்கு வந்துட்டு டான்ஸ் ஆடிட்டு இருந்தாங்க. அதனாலதான் வந்து இவ்வளவு பெரிய பிரச்சனையாகி போச்சு. வேற எதுவும் கிடையாது. அதை கேட்டு அந்த கீழே இருக்க சின்ன பசங்களாம் அந்த ஐட்டம் சாங்கு தெருவில் நின்று டான்ஸ் ஆடிட்டு இருந்ததுனால இது ரொம்ப பெரிய புகார் ஆயிடுச்சு. நாங்கள் அதனால வீட்டை விட்டு கிளம்பணும், வேற வழி இல்லை. எங்ககிட்ட ஓனர் சொல்றாரு, ஆனா நீங்க எதுவும் பண்ணலப்பா, எங்க பொண்ணு வந்து ஃபாரின்லேருந்து வரா, அதனாலதான் உங்களுக்கு காலி பண்ண சொல்றேன்ட்டு. உருட்டெல்லாம் எங்களுக்கே தெரியும். பக்கத்து வீட்டு ஆண்டி ஆல்ரெடி நிறைய சொல்லி கொடுத்துருக்குறாங்க. அதை கேட்டு அங்கிள் எங்ககிட்ட நிறைய டைம் கொஸ்டின் பண்ணியிருக்காரு. 2-3 டைம் கொஸ்டின் பண்ணிட்டாரு. அவங்க வந்து 3வது டைம் காலி பண்ணுங்க அப்படின்னு. வேற என்ன? Hi guys, welcome back into our new vlog. Up with Palas. We are shifting the house because I was able to start with Tanya. Yeah. We upgrade our flats in well, villas to flats. Yeah, this is our new flat, underground parking. Underground parking, swimming pool are there, all that. Yeah. போதும். என்ன what a pleasant surprise. இது உங்கள் ஃப்ளாட்டா ப்ரோ? What a pleasant surprise. என்ன புதுசா ப்ரோ இல்லை ப்ரோ, நாங்கள் டக்குன்னு வந்தோமா, சர்ப்ரைஸ் செலிபிரிட்டிஸ்ல இருக்க அப்பார்ட்மெண்ட். நாங்கள் அதான் இந்த சைடு டக்குன்னு இல்ல, எனக்கு ஒரு மாதிரி சர்ப்ரைஸா இருக்கு. டக்குன்னு வந்தோடனே கரெக்டா நான் வரேன். ஓகே இதுக்கு முன்னாடி என்னன்னா, நீங்க ஆல்ரெடி ஃபர்ஸ்ட் எல்லாம் கிளிப்ஸ் பார்த்துருப்பீங்க. ஸோ இப்போ நான் ஃபர்ஸ்ட்லேருந்து சொல்றதுக்கு போவோம். வெல்கம் டு அவர் ஹவுஸ் vlog. ஹவுஸ் டூர். ஏன்னா ஃப்ரிட்ஜ் டூர் பார்த்துருப்பீங்க, பாத்ரூம் டூர், எல்லா டூருமே போடுறாங்க. அதனால நாங்கள் ஏன் புது வீட்டு டூர் போடக்கூடாது? ஆல்ரெடி ஒரு வாட்டி போட்டோம். வேணாம், அந்த டூர் தான் என்ன ஆச்சுன்னு உங்களுக்கே தெரியுமே. 3 மாசத்துல வீட்டை துரத்தி விட்டுட்டாங்க. எங்களுக்கு வேற வழி தெரியல. அதனால இது எங்களோட புது வீடு. இதுதான் உங்ககிட்ட வந்து ஷேர் பண்ணிருக்கோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் எங்களோட ஹாலு, லிவிங் ரூம்னு சொல்லுவோம். நீ அந்த என்னடா நீ ஹாலு வந்து எங்களோட லிவிங் ரூம். அந்த லிவிங் ரூம்ல எதுவுமே இல்லை இப்போதைக்கு. என்னடா அப்ப இதெல்லாம் என்னடா வெங்காயம் மணக்கு பாரு. இல்லை வந்து நீங்கள் வந்து உட்காரக்கு இடம் இல்லை. அது நீங்கள் எதுவும் தப்பாக நினச்சிருக்காரு. பார்க்குறக்கு ஆளே இல்லை. அண்ட் பார்த்தீங்கன்னா ஆஸ் யூஷுவல் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைமாக நாங்கள் உருப்படியாக ஒரு பிஎஸ் எல்லாம் வந்து செட்டப் பண்ணி கரெக்டாக வச்சுருக்குறோம். இதுக்கு இப்போ ஒரு பஞ்சாயத்து போயிட்டு இருக்கு. பக்கத்து வீட்டில் வந்து இங்கே போடுற பாட்டு அங்கே கேட்குது, என்னால் படிக்க முடியலன்னு சொல்லிட்டு அது இனி என்ன இஷ்யூ ஆக போகுதுன்னு தெரில. மெயினாக இதை விட பெரிய ப்ராப்ளம் ஒன்று போயிட்டு இருக்கு. அவனும் ஒருத்தர் சிம்னி மாதிரி புகை விடுறானாமா. அது எந்த பிளாட்காரன்னு தெரியல. இல்லை நம்மளை தப்பா நினச்சிப்பாங்களா பரத்து? நமக்கு மோக்கணும் அப்படின்னு சொல்லும்போதே ஒரு மாதிரி வாந்தி வருது. எங்களை நீங்கள் தப்பாக நினச்சிக்குவீங்க. அதனால நான் இப்போவே சொல்கிறேன். அண்ட் யூஸ்வல் பார்த்தீங்கன்னா இது நம்ம செட்டப். இதில் வந்துட்டு ஒரு க்யூட்டாக ஒரு விஷயம் அந்த வீட்டோட என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, திடீர்னு ஒரு காலையில் சூரிய அபிமச்சி டேய் ஜட்டிலாம் தொங்கிட்டு இருக்கு. இதுதான் ரியாலிட்டி. நான் வந்துட்டு அப்படியே ஃபீல் ஆகி ஒரு மாதிரி பாட்டு பாடி சூப் சாங் வரும்போதெல்லாம் எப்படி தமிழ் போய் இருப்பாங்க இப்படி இந்த தரப்பேன். ஜட்டி தொங்கிட்டு வார்த்து டவுசரு, வார்த்து சட்டி, என் சட்டி, டிஷர்ட்டு எல்லாமே இங்கே கிடக்கும். இதில் வந்து ஒரு க்யூட்டான விஷயம். அண்ட் என்ன வச்சு இது ஏதாவது உள்ள வந்து காட்டுறீங்களா? அதெல்லாம் காட்டுறேன். எங்களுக்கு டேஞ்சர் ஆகிடும். கர்டன்ஸ் பற்றி சொல்லலை, எவ்வளோ பெரிய கர்டன்ஸ் வாங்கியிருக்கோம். மெயினான மேட்ரு க்ளீனாக வச்சோம். க்ளீனாக நாங்கள் என்றைக்கும் க்ளீனாக வச்சுக்குவோம். எந்த பொருளாக இருந்தாலும்
நாங்கள் வந்து ஒரு ஆர்த்தடாக்ஸ் ஃபேமிலி, ஆச்சாரமான ஆளுங்க. அந்த மாதிரி கரெக்டாக வச்சுப்போம். சரிதான். கொஞ்சம் எங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கொஞ்சம் பீச்சோரமாக இருக்கிறவங்க வந்து வாந்தி எடுத்துருவாங்க. அதுதான். எங்கள் வீட்டுக்கு வந்துட்டு ஒரு கியூட்டாக ஒரு பெயிண்டிங் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ எங்கே வாங்கினது? பாரிஸ்லையா இல்லை ஜெர்மன்? லாஸ்ட் டைம் பாரிஸ் போயிருக்கும்போது வாங்கினோம். தெரிஞ்சு. ஆமாம். நெக்ஸ்ட் வீக் வேற யூஎஸ் போகணும், ஞாபகம் வச்சுக்கோ, மறந்துடாத. மறக்கல. நிறைய இன்டர்நேஷ்னல் ட்ரிப் இருக்கிறனால நான் மறந்து போயிடுறோம். போயிடுறேன். அண்ட் பார்த்தீங்கன்னா இந்த பெயிண்டிங் வந்து எங்கள் வீட்டில் ஒரு பெயிண்டிங் ரெடி க்யூட்டாக இருக்கா அந்த பெயிண்டிங். ஆக்சுவலாக இந்த ஆர்டிஸ்ட் வந்து பர்சனலாக எனக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த ஆர்டிஸ்ட் பேர் என்ன? வேந்தோ. அந்த ஆர்டிஸ்ட் வந்து ஏன்னா எப்பயுமே ஒரு பெயிண்டிங் பார்க்கும்போது நம்மளோட ஃபீலிங்ஸ்லாம் வந்து அதோட ஷேர் பண்ணிக்கலாம். சில விஷயங்கள்லாம் இருக்கிறதுனால நிறைய பேருக்கு அது தெரியாது. ஏன்னா வந்து ஒரு ஆர்ட் விஷயமோட பார்க்கணும் ஒரு பெயிண்டிங். அப்படி பார்த்தா தான் அந்த இது என்ன வச்சு இந்த பெயிண்டிங் பேர் என்ன? ஸ்டாரி நைட்ஸ். ஸ்கேரி இல்லைடா, ஸ்டாரி நைட்ஸ் பெயிண்டிங். ஸோ இது வந்து நாங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா இங்கே வைக்குவோம். சக்கிலா போஸ்ட் அடிக்கிற மாதிரி இருக்கு. கிச்சன் சென்டர் பார்த்தீங்கன்னா கஷ்டப்பட்டு ஆளுக்கு 30 ரூபா போட்டு எல்லாம் ஃப்ரிட்ஜ் வாடகை. நீங்கள் நினைக்கலாம் பேச்சுலர் ரூம் ஃப்ரிட்ஜில் வந்து சரக்கு வச்சுருப்பாங்க, பியர் வச்சுருப்பாங்க. அப்படிலாம் இல்லை. நாங்கள் எல்லாருமே இங்கே டீ கூட சொல்ல வரல. அந்த அளவுக்கு எங்களுக்கு இது இருக்குது டெடிகேஷன். ப்ரூஃப் நம்மளால நான் காட்டுறேன் பாருங்கள். அந்த பீர் மச்சி டயட் கோக், ஜீரோ சுகர், பிகாஸ் we are all ஜிம் ஃப்ரீக். அதனால வந்து சுகர் இருக்காது. அதனால வந்து டயட் கோக். இது வந்து க்ரீக் யோகட். மார்னிங் வந்து க்ரீக் யோகட்டும் ஸ்ட்ராபெரிஸ், ப்ளூபெரிஸ் அண்ட் சினமன் பவுடர்ஸ்லாம் போட்டு நாங்கள் ஒரு பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடுவோம். ஏன்னா தான் ஹெல்த்தியாக இருக்கோம்ல. கரெக்ட் மச்சி, கரெக்ட். தென் அவ்வளோதான். இது வந்து கோழிக்குழம்பு மதியம் வச்சது, நைட்டு சூடு பண்ணி சாப்பிடலாம் அப்படின்னு. டெய்லி வாங்கி வெளியே சாப்பிட்டா வந்து காசில் பிச்சை தான் எடுக்கணும். கரெக்ட். இது வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து நாங்கள் வீட்டுக்கு யாராச்சும் கெஸ்ட் வந்தால் ஃப்ரூட்டி குடிப்போம். நீங்கள் இது நினைக்கலாம், இது நீங்கள் எங்கேயோ பார்த்துருப்பீங்க. அதெல்லாம் ஒன்றுமே இல்லை. சின்ன குழந்தைங்க பண்ணிட்டாங்கன்னா அவங்க இவ்வளோ பேர் குடிப்பாங்க மாட்டாங்க. அதனால அவங்களுக்கு இவ்வளோ அளவு பார்த்து கொடுப்போம். 30 ml 60 ml. நம்ம மாதிரி பெரிய ஆளுகள்லாம் வந்து இவ்வளோ அளவு பார்த்து கொடுக்குறோம். அவ்வளோதான். அளவோடு இருந்து 30 ml 60 ml இல்லை 90-30. ஓ. வந்து நம்ம வந்து இது வந்து பெட்ரூமில் வந்து என் ஃப்ரெண்ட்ஸ் 2 பேர் இருக்காங்க. ஒருத்தர் தான் பிஸியாக இருக்காங்க. அவங்க போட்ட வேணாம். ப்ரொடக்டிவ் பாருங்க. இதெல்லாம் பேப்பர் தனியாக நீட்டாக போட்டுருக்கோம். நான் இங்கே தான் வந்து எங்கள் எடிட்டிங்ஸ், அதாவது என்னோட தனியாக நாங்கள் டக்கல் பிஸ்னஸ் மைண்டில் வச்சு தான் பிஸ்னஸ் ஐடியா யோசிக்கிறது, மார்க்கெட் ரிசர்ச் பண்ணுறது, அந்த மாதிரி ஒர்க்லாம் எல்லாம் பண்ணுவோம். புரியுது. இது வந்து ஒரு சூப்பரான ஒரு வியூவுடன் சிட்டியோட வியூ கிடைக்கும். இதுதான் ஜீரோ இருக்காத வியூ. இந்த ஹோல் ராமபுரம் கிட்டத்தட்ட தெரியும். தள்ளுங்க கைஸ். இங்கே தான் வந்துட்டு எங்களோட ஜிம் இருக்குது. எங்களோட ஜிம் இல்லை, அப்பார்ட்மெண்ட். அண்ட் நானே வந்துட்டு 300 ரூபா கொடுத்து தான் இங்கே வந்து ஒர்க் அவுட் பண்ண வேண்டிய நிலைமை ஆயிடுச்சு. ரெண்டெல்லாம் கொடுத்தாலும் ஜிம்முக்கெல்லாம் நீங்கள் வந்து காசு கொடுத்து தான் போடணும். இந்த வடிவேலு ஒரு படத்தில் சொல்லுவாங்கல்ல, பழக்க வழக்கெல்லாம் பஞ்சாயத்தோட இருந்துக்கணும், பல்லு வரைக்கும் பாத்ரூம் வரைக்கும் குடிக்கக்கூடாதுன்ட்டு. அந்த மாதிரி இங்கே தான் வந்து நாங்கள் ஒர்க் அவுட் பண்ணி, நான் ஃபர்ஸ்ட் ஒர்க் அவுட் என்னோடது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 20 minutes ரன். அது ஆனே அது இப்போ ஆஃப்ல இருக்கு. நான் வரல ரொம்ப நாள், அதனால அந்த அண்ணா ஆஃப் பண்ணி நாம வந்து ஒரு வாரம் நான் வந்து வர முடியல, டைட் ஸ்கெடியூல்ஸ் அதனால. அண்ட் அது முடிச்சதுக்கப்புறம் ஸ்ட்ரைட்டாக இப்படி வந்துட்டு ஒரு 10 கிலோ டம்பிள்ஸ் எடுத்து ஸ்குவாட்ஸ் போட்டுருவேன், ஒரு 2 செட்டு. அப்புறம் வந்து பார்த்துட்டிங்கன்னா வழக்கம் போல செஸ்ட்டு, ட்ரைஸ் அதெல்லாம் ஓட்டி போடுச்சு. என்னங்கறாது? நடக்குற வழியில அப்படி குப்பை எல்லாம் போட்டு வச்சிருக்கியா? ஐயோ. ஏண்டா சனியனே, இந்த கர்மத்தை ராத்திரி பூரா உட்கார்ந்து ஒட்டிக்கிட்டு இருந்தியாக்கா? ஆளு முகரையும் பாரு. ஆனா கிரவுண்ட் ஃப்ளோர்ல ஒரு ஓபன் ரூம் நான் இப்போதான் நான் பாக்குறேன். ஐயோ, இது என்ன பிரமாதம்?
இதை விட ஸ்பெஷலைட் ஒன்று இருக்கு. ஸ்பெஷல் ஐட்டம் வந்துட்டு அப்பார்ட்மெண்ட்டில் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த மரம் தான். பிகாஸ் இது வந்து ஒரு நெல்லிக்காய் மரம். வரும்போது போகும்போதெல்லாம் எடுத்து வாயில் போட்டுட்டு போயிடுவான். அப்படி போட்டோம் இந்த மாதிரி கலர் ஆகலாமா? ஓ கலர் ஆகணும். நான் இன்னும் இந்த கலரில் இன்னும் கலர் ஆகணும், நிறைய வேலை பண்ணணும். காய்ஸ் இது வந்து ஷார்ட் வீடியோவில் இதுவே லாங் வீடியோ இருக்கும். அண்ட் இனிமேல் வந்து ஸ்பாட் எங்களுக்கு அமைஞ்சிருச்சுனால இனி கரெக்டாக நாங்கள் வீடியோ எடுத்துகிட்டு இருக்கோம். அண்ட் நீங்கள் இனிமேல் எல்லா வீடியோஸும் பார்ப்பீங்க. ஓகே பாய்.